கூடியிருக்கின்ற அத்துணை கூட்டமும் உணர்வுக்காக, இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக, வடக்கு மண்டலத்தினுடைய அரசியல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை தவிர்த்து நடத்த முடியாது என்பதை காட்டுவதற்காக இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக, நான் சொன்னது போல உணர்ச்சி பூர்வமான மாநாடாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளை நம்முடைய பலம் என்னவென்று சொன்னால், நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய தாய்மார்கள், அவர்கள்தான் நம்முடைய பலம். ஒவ்வொருவரோடும் சரி நிகராக நின்று நம்மை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தைரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மழை வந்ததே, ஏதாவது ஒரு தலை அசைந்ததா? ஆண்கள் இருப்பதிலே ஆச்சரியம் கிடையாது. ஆனால் நம்முடைய பெண்கள் அத்தனை பேரும், எனக்கு சந்தேகமாக போய்விட்டது, நம்முடைய மஞ்சள் படை எல்லோரையும் இருக்கையிலே கட்டி வைத்து விட்டார்களோ? அந்த அளவிற்கு ஆடாமல் அசையாமல் உணர்வினை இங்கே வெளிக்காட்டி இருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இத்தனை பேரும் தலை வணங்குகின்றோம். தர்மபுரி இந்த வடக்கு மண்டலம் என்று சொன்னால் மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கிய வரலாறு இந்த பகுதியை சாரும். அப்படி சொல்ல போனால் ராஜாஜி அவர்கள் ஒசூருக்கு பக்கத்திலே தொரப்பள்ளி கிராமத்திலே பிறந்தவர் ராஜாஜி. எப்படிப்பட்ட புகழ் பெற்றவர்! அப்படிப்பட்டவரை ஈன்றெடுத்தவன் இந்த மண். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தலைவர்கள் ராஜாஜி மட்டுமல்ல, தீர்த்தகிரி கவுண்டர், அரூர் முத்து கவுண்டர், இப்படி பலரும் இந்த பகுதியிலிருந்து அரசியலிலே மிகப்பெரிய சாதனையை செய்தவர்கள். இந்த 2-3 நாட்களாக நாம் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் தான் உருவாக்கினார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதிலே நேருவுக்குத்தான் அதிக பங்கென்றும், பாரதிய ஜனதா கட்சி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுக்குத்தான் அதிக பங்கென்றும் ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முள்ள எத்தனை பேருக்கு தெரியும், அப்போது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்த நம்முடைய பகுதி, அங்கே திருச்செங்கோட்டிலே பிறந்த, அன்றைக்கு நாமக்கல் மாவட்டமும் சேலத்தில் இருந்தது, திருச்செங்கோட்டிலே பிறந்த டி.எம். காளியண்ண கவுண்டர் அம்பேத்கருக்கு உதவியாக அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியதிலே நமக்கும் பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள் நாம். இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டம் எந்த ஒரு ஜாதிக்கும் எதிரான கூட்டம் அல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிரான கூட்டம் அல்ல. எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய கண்ணீர் கதைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, இந்த பகுதி மக்களுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் எடுத்துச் சொல்லுவதற்காக கூடியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அப்படி கூடியிருக்கின்ற நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும்.
தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு சரிசமமான வாழ்க்கையை இந்த பகுதி மக்கள் பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இரண்டாம் தர மக்கள் போல அப்படி கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று யோசித்து பார்த்தோமா? அதற்கான காரணம் என்னவென்று தேடி பேசினோமா? ஏன் மற்ற பகுதிகளில் இருக்கிற அந்த வளர்ச்சி நம்முடைய பகுதிக்கு வரவில்லையே? ஏன்? விவசாயத்தை நம்பி கிராமங்களிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய குழந்தைகளை மற்ற மாவட்ட மக்களை போல நல்ல பள்ளிக்கூடத்திலே சேர்க்க முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் சென்னைக்கும் தஞ்சாவூருக்கும் மதுரைக்கும் சென்று நம்முடைய குழந்தைகளை கல்லூரிகளிலே சேர்த்துகிறோமே, ஏன் மற்ற பகுதியில் இருப்பவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலே சேர்த்தக்கூடாதா? எங்கே இருக்கிறது? அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தை யார் உருவாக்கினார்கள்? ஏன் உருவாக்கவில்லை? எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை அமைச்சர்கள், இவர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே நல்லதொரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்களா? இன்னும் வாய்ப்பு கெட்டு போகவில்லை. நம்முடைய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர், தமிழகத்தில் இருக்கிற அத்துணை பல்கலைக்கழகங்களுக்கும் தலைவர் இவர்தான். புது பல்கலைக்கழகங்களை உருவாக்குகின்ற அந்த துறையை வைத்திருக்கின்றார். இன்னும் காலதாமதமாகவில்லை. இந்த பகுதியிலே எங்கு வேண்டுமானாலும் இந்த பகுதியில் இருக்க வேண்டும் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தை இங்கே நீங்கள் உருவாக்க வேண்டும். நான் குறையாக சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு நமது ஊரிலே நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க ஒரு நல்ல பல்கலைக்கழகம் வேண்டும் என்பது என்னுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த கோரிக்கையை தான் இந்த மாநாட்டின் மூலமாக அமைச்சராகிய உங்களுக்கு, தமிழக அரசிற்கு அன்போடு வைத்துக் கொள்ளுகின்றேன். கல்வியை விடுங்கள், மருத்துவம், அவசரத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்னா பெங்களூருக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், வேலூருக்கு போகணும், இல்லைன்னா சென்னைக்கு போகணும். நினைச்சு பாருங்க. ஏன் இந்த பகுதியிலே ஒரு நல்ல மருத்துவமனை இருக்கக்கூடாதா? இல்ல அரசாங்கத்திலே ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் தனியார் துறையிலே அப்போலோ போல ஒரு நல்ல ஆஸ்பத்திரி நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடாதா? யாருக்காவது நெஞ்சு வலி வந்து விட்டது என்று சொன்னால் அதை போல ஆஸ்பத்திரி அருகில் இருந்தால் காப்பாற்றப்படுவார்கள். அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு இருக்கிறது. இங்கே வாழுகின்ற நமக்கு இல்லையா? இத்தனை அரசுகள், இத்தனை மகள் பிரதிநிதிகள், இவர்களெல்லாம் இதை உருவாக்கி இருக்கக்கூடாதா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவனர், அவரும் டாக்டர். அவருடைய மகன் மத்தியிலே கேபினட் அமைச்சராக மருத்துவத்துறைக்கு இருந்தவர். ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்க கூடாதா? அரசாங்கத்திலே இல்லை என்று சொன்னால் யாரையாவது, எவ்வளவோ தனியாரை எதற்கோ நிர்பந்தப்படுத்துகிறீர்களே. அப்போலோ போன்ற ஒரு தனியார் நிறுவனத்தை இங்கே தருமபுரியிலோ கிருஷ்ணகிரியிலோ எங்காவது ஒரு இடத்திலே ஒரு மருத்துவமனையை போட்டு இருக்க கூடாதா?
உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னாலும் சென்னை அப்பல்லோ தான். உங்கள் மகனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னாலும் சென்னை அப்பல்லோ தான். ஏன்? உங்களுடைய கோட்டை என்று சொல்லுகின்ற இந்த தர்மபுரியிலே அப்படி ஒரு மருத்துவமனையை நீங்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? இதையெல்லாம் நான் குறை என்று சொல்லவில்லை. ஆனால் இது நடக்கவில்லையே. இந்த ஆதங்கம் நான் ஊராக மக்களிடத்தில் பேசும் பொழுது மக்கள் படுகின்ற வேதனை, இப்படி ஏமாந்து போயிட்டமே, அந்த வேதனையை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், அதை தவற விட்டு விட்டீர்களே. இப்போது புலம்பி என்ன செய்ய? அப்போது அதை நடத்தி இருக்கலாமே. இப்படி எந்த ஒரு வசதியும் இல்லாத அனாதைகளாக, கேட்பாரற்று, இதற்கெல்லாம் என்ன காரணம்? அசோகன் சொன்ன அரசியல் அங்கீகாரம். அரசியல் அங்கீகாரத்தை பெற்றவர்கள் நம்மை ஏமாற்றினார்கள். ஆனால் அரசியல் அங்கீகாரம் என்று ஒன்று வந்தால் இந்த விஷயங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய அந்த சக்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்திலே உறுதியாக சொல்லுகின்றேன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பார்வை குறிப்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுடைய கிராமங்களின் மீது அழுத்தமாக பதிந்திருக்கிறது. இந்த மக்களுடைய அந்த வேதனைகளை, அந்த சிரமங்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதை தீர்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது. விவசாயத்தை நம்பி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அந்த விவசாயத்திலே லாபம் இருக்கிறதா? கரும்பிலே லாபம் இருக்கிறதா? மரவள்ளி கிழங்குடைய விலை எப்படி இருந்தது? இன்றைக்கு விலை என்ன? டன் 2500 ரூபாய். கட்டுப்படி ஆகுமா? மரவள்ளி கிழங்கு அரசாங்கம் ஒரு குழுவை அமைக்க வேண்டும். இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ரேட்டு பிக்ஸ் பண்ண முடியாது. அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்து அந்த மரவள்ளி கிழங்கை வாங்குகின்ற நிறுவனங்கள் அவர்களுடைய உற்பத்திக்கு பிறகு உள்ள பொருளை என்ன விலைக்கு விற்கிறார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு ஆகிற செலவை கழித்து அவர்களுக்கு ஆகிற லாபத்தை கொடுத்து மீதி விவசாயிக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் தீர்வாக இருக்கும். சும்மா மரவள்ளி கிழங்குக்கு விலை வேணும் பேசி பிரயோஜனம் கிடையாது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவர்கள் ஜவ்வரிசி தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜவ்வரிசியை என்ன விலைக்கு விற்கிறார்கள்? அந்த ஜவ்வரிசியை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு என்ன செலவாகிறது? அவர்களுக்கு எவ்வளவு லாபம் வேண்டும்? அதையெல்லாம் கழித்து என்ன விலை மீதி வருகிறதோ அந்த விலையை மரவள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கு கொடுத்தால் மரவள்ளி கிழங்கு பயிரிடுற அத்தனை பேருமே கார்ல போவாங்க, அத்தனை பேருமே கார் வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு விலை கிடைக்கும். அரசாங்கம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சும்மா விலை கொடுங்க என்று சொல்லுவதை விட ஏதாவது ஒரு முடிவோடு இப்படி செய்யுங்கள், எங்களுக்கு விலை கிடைக்கும். நியாயத்திற்கு விவசாயிகள் கட்டுப்படுகிறார்கள். அந்த உறுதியை எங்களால் சொல்ல முடியும். அரசாங்கமும் அந்த கம்பெனிகளும் அதே நியாயத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்றுதான் இந்த மாநாட்டின் மூலமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திலே பாரதத்தினுடைய பிரதமர் தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்த போது அவர் சொன்ன வார்த்தைகள் நதிகளை இணைப்பேன் என்று சொன்னார். நதிகளை இணைப்பதற்கு என்ன முயற்சி நடக்கிறது? ஒரு முயற்சியும் இல்லை.
தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், வெட்டி பேட்டி கொடுக்காதீங்க, வெட்டி பேச்சு பேசாதீங்க. எங்களுக்கு வேண்டியது நதிநீர் இணைப்பு. நதிநீர் இணைப்பை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி பேசுங்கள், ஆக்கப்பூர்வமாக பேசுங்கள். ஏதோ யாரையோ குறை கூற வேண்டும், அரசியல் என்றால் யாருக்காவது கண்டனம் தெரிவிக்க வேண்டும், அது மட்டும் அரசியல் அல்ல. நதிநீர் இணைப்பை செயல்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அந்த வாக்குறுதியை கொடுத்து நாம் வாக்குகளை கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றோம். அத்தனை பேரும் நதிகளை இணைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு நதிநீர் இணைப்பை வேகப்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் அந்த நதிநீர் இணைப்பிலே என்ன நடக்கிறது, என்ன முன்னேற்றம் இருக்கிறது, அதையாவது தமிழகத்தினுடைய தலைவர்கள் சொல்லுங்கள் என்றுதான் கேட்கின்றேன். விவசாயிகள் கடனை வாங்கி கடனை கட்ட முடியாம அதுக்கு கடனை வாங்கி வட்டி கட்டி நிலத்தை வித்துட்டு போகக்கூடிய நிலைமை. விஜய் மல்லையா 50,000 கோடி ஏமாத்திட்டாங்க. அவனுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா 2,000 ரூபாய் வாங்கின நம்ம குப்புசாமிக்கு ஜப்தி. என்னையா நியாயம் இது? இந்த அநியாயங்களிலிருந்து எப்போது நாம் தப்பிக்க போகிறோம்? மின்சாரம் பீகார்ல விவசாயத்துக்கு மின்சார இணைப்பு கேட்டால் ஒரு பைசா வாங்காம விவசாய இணைப்பை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்திருக்கிறார். நமக்கு எத்தனை ஆண்டுகள் விவசாய இணைப்பு கேட்டு எத்தனை ஆண்டுகள் போனது, இணைப்பே கொடுப்பதில்லை. தயவு செய்து அரசாங்கமும் அமைச்சர்களும் மின்சார வாரியமும் விவசாயிக்கு கரண்டையாவது கொடுங்க, குறைஞ்சபட்ச கனெக்ஷனையாவது கொடுங்க. அப்படி மற்ற மாநிலங்களை பார்த்தாவது நாம் விவசாயிகளை காப்பாற்றுகின்ற அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த மாநாட்டிலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதே போல விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஜவ்வரிசி, மாம்பழக்கூழ், நார் தொழிற்சாலை, இப்படி வாசனை எவ்வளவோ மலர்கள், பூ, எங்க பார்த்தாலும் பூ. அதனாலதான் நம்ம பூ போல இருக்கிறோமான்னு தெரியல. நம்மளை பார்த்து மிரட்டுறாங்கன்னு சொன்னா நம்ம பூ போல இருக்கிறோமா? இந்த பகுதியில் பூ அதிகமாக விளையிறதுனால. அப்படி வாசனை திரவியங்கள் தொழிற்சாலை, இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை அமைத்தால்தான் விவசாயிகள் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு விவசாயம் சார்ந்த அந்த தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும். பெங்களூரோட அத்தனை கழிவு தண்ணியும் மேட்டூருக்கு வருது. என்ன அநியாயம், எவ்வளவு அநியாயம் பாருங்க. அதே காவிரி தண்ணி தர்மபுரியில தான் இறங்குது. ஆனா காவிரி தண்ணினால தர்மபுரிக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? ஏதோ இப்ப ஒரு சில கிராமங்களுக்கு குடிநீர் கொடுத்திருக்காங்க. அப்படி மேட்டூர்ல இருந்து உபரி நீர் எடுத்து சாரபங்கா நதியில விட்டீங்கன்னு சொன்னா ஓமலூர் பக்கம் சேலம் மாவட்டத்தில் குளம் குட்டையெல்லாம் நிரம்பும்னு சொல்லி 50 வருஷமா கேட்கிறோம், நடக்கல. திருமணி முத்தாறு சேலம் மாவட்டத்தினுடைய வறண்ட பகுதிகளை வாழ வைக்க, அதுவும் மேட்டூர் உபரி நீர் யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. தண்ணி நமக்கு இல்ல. தருமபுரி மாவட்டத்துக்கோ சேலம் மாவட்டத்துக்கோ காவிரி தண்ணி கிடையாது. ஏன்? நாமெல்லாம் ஒற்றுமைப்பட்டு ஒரு புரட்சியை உண்டாக்கவில்லை. தஞ்சாவூருக்கு கிடைத்த அந்த அரசியல் அங்கீகாரம் இந்த கொங்கு நாட்டிற்கு கிடைக்கவில்லை. இதுதான் காரணம்.
எல்லாம் அரசியல் அங்கீகாரம் என்று ஒன்று நமக்கு வந்தால் மேட்டூரில் இருந்து உபரி தண்ணீர் சேலம் தருமபுரி மாவட்டங்களுக்கு வந்து சேரும். இப்படி எவ்வளவோ பாசன திட்டங்கள் சுத்தி சுத்தி மழை பெஞ்சிருக்குது. டிவியில பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் தண்ணி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தண்ணி, தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகுது. ஆனா அரூர் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா குளத்தில் மாடு மேய்க்கிறாங்க. நம்ம நிலைமை பாருங்க. ஊரெல்லாம் இப்படி பெஞ்சிட்டு நம்ம ஊர்ல மழை கிடையாது. என்ன காரணம்? மழை பெஞ்சிருக்குது. இன்னொரு குளம் உடைஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள போயிடுச்சு தண்ணி. ஆனா அரூர் குளத்துக்கு ஏரிக்கு வர்றது அந்த வாய்க்கால் தூர்வாரல, வாய்க்கால் சுத்தமா இல்லை. ஏரியா இருந்தாலும் சரி, குளமா இருந்தாலும் சரி, வாய்க்காலா இருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய நீர் ஆதாரங்கள், நீர்வழி பாதைகள் அத்தனையும் தூர்வாரி தண்ணீரை சேமிக்கக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டும். தயவு தாட்சண்யம் பார்க்க கூடாது. வாய்க்காலையும் நீர் ஆதாரங்களையும் ஆக்கிரமித்தவர்கள் யார்? அரசியல் ஆதரவு, அரசியல் செல்வாக்கு, அதை வைத்துக் கொண்டுதான் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தயவு தாட்சண்யம் பார்க்காமல் காலி செய்து நமக்கு விவசாயத்திற்குரிய தண்ணீரை குளம் குட்டைகளிலே நிரப்புவதற்கான அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். பக்கத்தில் பெங்களூர், எவ்வளவு தூரம்? பெங்களூர் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்குது இல்ல? ஏன் பெங்களூர் மாதிரி கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு நடுவுல ஒரு நகரம் உருவாயிருக்க கூடாதா? பண்ணிருக்கலாமே. பெங்களூர்ல அத்தனை கம்பெனி போடுறவன் ஒரு 10% இங்க கம்பெனி போட்டிருந்தா இந்த பகுதியினுடைய வளர்ச்சி வளர்றதும் வளர்ந்திருக்கும், விவசாயத்துக்கும் நல்ல லாபம் கிடைச்சிருக்கும், இந்த பகுதி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஏன் திமுக ஆட்சியில மத்தியில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தீர்கள்? ஏன் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு நடுவுல பெங்களூர் மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்க கூடாதா? ஒரு சர்வதேச விமான நிலையம் இங்கே தமிழகத்திலே இந்த பகுதியிலே கொண்டு வந்திருக்க கூடாதா? அன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டியை இந்த பகுதியிலே போட்டு அங்கே அமைந்த ஐடி நிறுவனங்களை இங்கே அமைத்திருக்க முடியும். இந்த பகுதி மக்களை வாழ வைத்திருக்க முடியும். ஏன் அதை பண்ணல? அதுக்கான காரணம் என்ன? தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்கள்ல பல தொழிற்சாலைகள் வந்திருக்குது அப்படின்னு சொன்னா ஏன் இங்க வரல? என்ன காரணம்? இங்க இருக்கிற மக்கள் தப்பா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ அடிக்கடி அடிச்சுக்கிறாங்களே அது காரணம்? அதுதான் காரணமா? இருக்கலாம். யாராவது ஒரு கம்பெனி போடணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 கட்சி இங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா போடுறதுக்கு யோசிச்சிருக்கலாம். அந்த நிலைமை மாற வேண்டும். இந்த பகுதிகளிலே தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு யாரும் தயங்க கூடாது. அப்படி ஒரு சூழலை இந்த பகுதியிலே ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் டைரக்டர் அவர்கள் இங்கே சொல்லி சென்றார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த பகுதியிலே வலுவாக கால் ஊன்ற ஆரம்பித்திருக்கிறது. நம்முடைய வளர்ச்சி வர வர தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களிலே என்ன அமைதி நிலவுகிறதோ அதே அமைதி இங்கே வட மாவட்டங்களிலே நிலவும், கண்டிப்பா நிலவும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குகின்ற முயற்சியை தான் நாம் செய்கின்றோம். ஏதோ அரசியல பண்றதுக்காக நம்ம இங்க மாநாடு போடல. இந்த பகுதியும் மற்ற பகுதிகளைப் போல அந்த வளர்ச்சியை பெற வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் இங்கே வர வேண்டும். பிசிஆர் சொன்னாங்க, இப்படி எல்லாம் பிசிஆர் போடுறாங்க.
நம்ம பொய் வழக்கு போடுறான்னு சொன்னப்ப எவனும் நம்பல. இப்ப கடைசியா நாமக்கல் டீச்சர் மேல போட்டப்ப கூட பொய் வழக்கு போடுறான்னு சொல்லி எவ்வளவோ கத்துறோம், கேட்கல. காங்கிரஸ்காரன் சொன்ன இவனெல்லாம் ஜாதி பேசுறான், பொய் வழக்கு எங்க போடுறாங்க? காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி, நாங்க எல்லாத்துக்கும் பொதுவான கட்சி, பிசிஆர் சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணு அப்படின்னா போட்டேன். விஜய தாரணி மேல பிசிஆர் இப்ப போய் வழக்கம். உங்களுக்கு எல்லாம் நீங்க பாதிச்சாதான் தெரியுமா? எங்க மக்கள் பாதிச்சா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இளங்கோவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, தேமுதிக மீது பொய் வழக்கு தூண்டிவிட்டு போட்டு விட்டார்கள். விஜய் தாரணி மேல தூண்டி விட்டு போட்டது யார்? அதிமுக காரங்க தேமுதிக பொறுப்பாளர்கள் மேல தூண்டி விட்டு பொய் வழக்கு போட்டாங்களாம். ஈவிகே இளங்கோவனுக்கு அதை பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? ஆனால் பிசிஆர்ல பொய் வழக்கு போடுவதை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கண்டிக்கும். இரண்டாயிரத்தி 8ஆம் ஆண்டு திருச்செங்கோடியிலே பிசிஆரிலே பொய் வழக்கு போட்டால் இலவசமாக முன்ஜாமீனை சென்னை ஹைகோர்ட்டிலே எடுப்போம் என்று சொல்லி இதுவரைக்கும் 800 வழக்குகளிலே முன்ஜாமீன் இலவசமாக எடுத்துக் கொடுத்திருக்கின்றோம். அதிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்காரர் மட்டுமல்ல, திமுக காரருக்கு எடுத்து கொடுத்திருக்கோம், அண்ணா திமுக காரருக்கு எடுத்து கொடுத்திருக்கோம், எல்லா ஜாதிக்கும் எடுத்து கொடுத்திருக்கோம். அதனாலதான் சொன்னேன், அந்த அனுபவம் எங்களுக்கு நிறைய இருக்கு. உங்களால முன்ஜாமீன் எடுக்க முடியலன்னு சொன்னா எங்களை கன்சல்ட் பண்ணுங்க, நாங்க எடுத்து தர்றோம் அப்படிங்கறத அந்த அனுபவத்துல தான் சொன்னேன். பெண்களுக்குரிய பாதுகாப்பு, பிசிஆர் சட்டத்தில் பாதுகாப்பு, இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? மக்களுக்கு தைரியம். நம்முடைய மக்களுக்கு, கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. அப்படி அந்த தைரியம் வந்து விட்டது என்று சொன்னால் பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. மீதி பிரச்சனையை பார்த்துக்கலாம். ஆனால் பொய்யா கேஸ் போட்டா விடமாட்டோம். அது அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு அரசியல் பின்புலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, பொய்யா ஒரு பிசிஆர் கேஸ் போட்டால் இந்த மண்ணிலே அதை விடமாட்டோம். அந்த தைரியத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சகிப்புத்தன்மை ஒன்றே ஒன்று மட்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து மோடியை பிரதமராக்கியவர்கள் 17 கோடி பேர் தான். அப்ப அந்த 17 கோடி பேர் தான் இந்துக்களா? 130 கோடி மக்கள்ல 17 கோடி மக்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி பிரதமராக வேண்டும் என்று ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகப்படியான எம்பி வெற்றி பெற்றார்கள், அது வேற விஷயம். ஆனால் 17 கோடி மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அப்ப இத்தனை பேர், இத்தனை இந்துக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாமல் இந்தியாவில் இருக்கிறார்கள். இந்த கணக்கை எல்லாம் புரியாமல் ஏதோ மோடியினுடைய அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசாங்கம் என்று இன்றைக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம்
குத்தி பார்க்கின்ற வேலையை பல அமைப்புகளும் பல கட்சிகளும் சேர்ந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நியாயமா? எதுக்கு நம்ம அரசியலுக்கு வந்தோம்? எதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்? எதுக்காக ஆரம்பிச்சோம்? நடக்கிற அரசியல் நமக்கு பிடிக்கல. நான் உள்பட, இருக்கிற பொறுப்பாளர்கள் உள்பட, அரசியலே பிடிக்காதவங்க, அரசியலே சரியில்லைன்னு சொல்றவங்க, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன காரணம்? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்தியாவிலே எத்தனையோ தீவிரவாதம் இருக்கிறது. என்னென்னவோ தீவிரவாதம் சொல்றான். ஜாதி தீவிரவாதங்கிறான், மத தீவிரவாதங்கிறான், குண்டு போடுற தீவிரவாதங்கிறான். ஆனா எல்லா தீவிரவாதத்தை விட நாட்டை அழிக்கின்ற தீவிரவாதம் அரசியல் தீவிரவாதம். அரசியல் எல்லா கட்சிகளும் அந்த அரசியல் தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, வேண்டாதவனை அடிக்கிறது, நல்லவனை மிரட்டுறது. கெட்டவனை மிரட்ட மாட்டான், நல்லவனை மிரட்டுவான். அதனாலதான் நல்லவங்க யாருக்குமே அரசியல் பிடிக்கல. ஆனா அரசியல் பிடிக்காதவங்க ஜனத்தொகை தான் அதிகம். அப்படி அரசியல் பிடிக்காதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த அரசியலை தூய்மையாக்க வேண்டும் என்று, இந்த அரசியலை நேர்மையானதாக ஆக்க வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை நாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம். என்னெல்லாம் பாருங்க, கட்சியில நாளைக்கு ஆட்சிக்கு வரணும், கட்சி வளரணும்னு சொன்னா சாமி கும்பிடக்கூடாதுன்னு கொள்கை இருந்தால் கூட கோயிலுக்கு போறதுக்கு தயார். கோயிலுக்கு போங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா வெளியே வந்து நான் சாமி கும்பிடுறதுக்கு போகலன்னு சொல்லாதீங்க. சாமி சும்மா விடாது. சாமி கும்பிடாம யாருங்க இருக்காங்க? நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்காக இன்னொரு கட்சி இன்னொரு தலைவர் ஆரம்பிச்சு கொடுக்க கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அத்துணை சகோதரர்களையும் பார்த்து கேட்கின்றேன். இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு வர வேண்டும். நட்போடு கேட்கின்றேன். உங்களுடைய தலைவர் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சி ஆரம்பித்து கொடுக்கலாமா? இது நியாயமா? எனக்கு கோபம் இல்லை, வருத்தம் இல்லை, அதனால் பாதிக்கப்பட போவதில்லை. ஆனால் இது தர்மமா? நாம் அதிகமாக வாழுகின்ற பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை 3வது இடத்துக்கு தள்ளி 2வது இடத்திற்கு நம்முடைய வேட்பாளர்களை கொண்டு வந்தோம். மொத்த தமிழகத்திலேயே 7 தொகுதிகளிலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடம். அந்த 7 தொகுதிகளிலே 4 தொகுதிகளிலே 2வது இடம் நம்மால், நம்முடைய ஓட்டுக்களால். இந்த தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது என்று சொன்னால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வாக்குகள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த தர்மபுரி மாநாட்டோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைமையினுடைய பணி இந்த மாவட்டங்களிலே நிற்காது, கண்டிப்பாக நிற்காது. தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதங்களாவது இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் நம்முடைய கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வார்கள்.
ஒவ்வொரு ஊரிலும் திண்ணை கூட்டத்தை போடுவார்கள். இந்த பகுதியிலே இருக்கின்ற வாக்குகள் அத்தனையும் ஒற்றுமைப்படுத்துவோம். அப்படி செய்து வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலிலே வடக்கு மண்டலத்தில் இருக்கிற எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஆதரவில்லாமல் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமையை உருவாக்குவோம். அந்த வெற்றி தோல்விகளை முடிவு செய்கின்ற அந்த தகுதியை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை உருவாக்குவோம் என்ற உறுதியோடு இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவோம். நியாயமான நேர்மையான இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவோம். நினைத்ததை சாதித்து முடிப்போம். கண்டிப்பாக எதையும் நம்மால் நிறைவேற்ற முடியும். முடியும் 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 முடியும்